இந்த 2026 தேர்தலில் இப்போ என்ன பிரச்சனை மீனவர்களுக்கு? ஏன் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறீங்க? எப்போதும் இல்லாத அளவில் இந்த முறை மீனவரை முற்று முழுதாக புறக்கணித்து ஒரு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க. விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கணும்? நீங்க ஒரு 12-13 சீட் ஒதுக்கணும் தானே இந்த கடலோரம் வாழக்கூடிய மீனவர்கள். 38 தொகுதிகள் கடலோரம் சார்ந்து மீனவ வாக்குகளை சார்ந்து இருக்கு. அதுல 15 தொகுதிகளில் மீனவர்கள் எந்த பக்கம் வாக்களிக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றி பெறுவாங்க. மீனவ கிராமங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் புறம்போக்கு நிலங்கள் இது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க குத்தகை கூட தயாரா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே எங்களுடைய பிஜேபியே அவன் ஆளக்கூடிய மாநிலங்கள் இது செய்யல. காங்கிரசினுடைய குண்டர்கள் திமுக தாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய கண்டிகள்ல எங்களுடைய பகுதியில் நடத்துவோம்னு சொல்லி ராயபுரத்துல மீனவர்களுடைய பாதுகாப்போட தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. கட்சித்தீவெல்லாம் முக்கியமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கணுன்றது எங்களுடைய மெயின் பிரச்சனையே. 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா திமுக காரணம் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான தொண்டர்களும் கூட அவங்களும் கூட கொந்தளிச்சு போயிருக்காங்க. திமுக தலைமை மீனவருக்கு சீட் ஒதுக்காத பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர் வாழக்கூடிய கடலோர மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகளை வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அகில இந்திய பாரம்பரிய மீனவர் சங்கத்தின் தலைவர் SA மகேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து ஒரு முன்னாள் திமுக நிர்வாகியா இப்போ இந்த எலெக்ஷனில் அது திமுகவை மிக கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கீங்க. என்ன காரணம் சார்? நான் திமுக ஆதரவாளர் தான் இருக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய அரசியல் அறிவு ஆரம்ப கட்டத்திலிருந்து நான் ஒரு திமுக ஆதரவாளர் தான். என்னைக்கு பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததோ என்னுடைய பள்ளி பருவ காலத்தில் அப்போதுலேருந்து எனக்கு அது மேலே ஒரு சின்ன ஒரு நெருடல் வர ஆரம்பிச்சது. பிற்காலங்களில் தமிழ் தேசிய இந்த ஈழத்தமிழர் அந்த இஷ்யூஸ் வரும்போது குறிப்பாக 2008-2009 காலகட்டங்களில் நான் திமுக காங்கிரஸ் எதிரான அந்த இதில் தீவிரமாக களமாடி ஒருத்தன் தான். பிற்பாடு அதிமுக ஆதரவு அந்த காலகட்டங்கள் ஒரு அதுக்கு எதிர்நிலை அப்படின்னும் போது அதிமுக ஆதரவுன்ற அந்த இந்த 2026 தேர்தலில் இப்போ என்ன பிரச்சனை மீனவர்களுக்கு? ஏன் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறீங்க? திமுகவை எதிர்க்கணுன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இப்போ நான் திமுக ஆதரவாளனா தான் இப்போ இந்த வரைக்கும் இப்போ உங்ககிட்ட பேசுற வரைக்கும் நான் திமுக ஆதரவாளனா தான் இப்போ இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இதுக்கு எதிர்மறையா ஒரு வலுவான அல்லது உங்களுக்கு எதுவும் இல்லை, என்னோட கொள்கை ரீதியாக நான் ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சி ஒரு கூட்டணி இல்லை. அப்படின்றதுனால நான் திமுக ஆதரவாளர் தான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படின்ற போது இங்க என்ன பிரச்சனைனா, இந்த கட்சி தோன்றினதுல இருந்து திமுக தோன்றியதுல இருந்து இதுவரை அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள்ல கடலோரத்தை சார்ந்த ஒரு மீனவருக்காவது ஒரு எப்போதும் வேட்பாளர் பட்டியலில் கண்டிப்பா மீனவருக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கு. ஏன்னா இந்த தமிழ் சமூகத்துல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு சமூகமாக மீனவர் சமூகம் இருக்கு. தவிர்க்க முடியாத சமூகம்னு சொல்லிட்டு நம்ம யாருமே அதை தவிர்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க மேஜர் பார்ட்டியா இருக்கக்கூடிய எந்த பார்ட்டியா இருந்தாலும் அதுல குறைந்தபட்சமாவது ஒரு சீட்டாவது இருக்கும். அதிமுக மாதிரி கட்சிகள் இப்ப பாத்தீங்கன்னா 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2011 கூட 5 சீட்டு அறிவிச்சிருந்தாங்க அதிமுக. சோ அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்போதும் இல்லாத அளவுல இந்த முறை மீனவரை முற்று முழுதாக புறக்கணித்து ஒரு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. சோ அதை மாற்றணும்ன்றதுக்காக தான் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ கடந்த 2021 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மீனவர் ஒருவர் MLA-வாக வந்திருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. KP சங்கர் திருவள்ளூர் தொகுதியில அவர் MLA-வா இருந்தார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. மீனவளத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. இப்போ ஒரு போர்ட்போலியோ இருக்கு. மற்ற சமூகங்கள்னு பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயம் பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். மீனவர்ன்றது ஒரு ஜாதி கிடையாது. மீனவர்ன்றது அது ஒரு தொழில் சார் சமூகம் தானே தவிர அது ஒரு சாதி கிடையாது. அது பல்வேறு சமூகங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 18 பாரம்பரிய மீனவ சமூகங்கள் அந்த மீனவர் சமூகத்துக்குள்ள இருக்காங்க. மீனவர் சமூகம் இப்ப எப்படி விவசாயம் சொல்றோமோ அதே மாதிரிதான் மீனவர்கள். நெசவாளர்கள்ல எத்தனை சாதிகள் நெசவு தொழில், அதே மாதிரி விவசாயம் பண்றதுல எத்தனை சாதிகள் இருக்கு. அதே மாதிரி பாரம்பரிய மீனவர்கள் அப்படின்னும் போது குறிப்பிட்ட சாதிகள் தமிழ்நாட்டில் நீங்க
திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 சமூகங்கள் வந்து இருக்கு. அதுல வந்து குறிப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா பட்டினவர்ன்றது வந்து பெரும்பான்மையாக இருப்பாங்க. அடுத்தபடியாக வந்து முக்குவர், பரதவர் அப்படின்ற 2 சமூகங்கள் வந்து அதுக்கு அடுத்தபடியாக இருப்பாங்க. அதை விட கம்மியா மற்ற சமூக கடையர்கள், படையாட்சிகள், பல்வேறு சமூகங்கள், மீன்பள்ளி, வன்னியர் சமூகங்கள் கூட அதுல இருக்கு. இதெல்லாம் பாரம்பரிய மீனவ சமூகத்தில் வரக்கூடிய பல்வேறு சமூகங்கள் அதுல இருக்காங்க. கரையர், கடையர், ஈழ தேசிய தலைவராக இருந்த பிரபாகரன் கூட ஒரு மீனவ சமூகம் தான். அவருடைய சமூகமும் இங்க இருக்கு. முன்னாடி திருவொற்றியூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த வேணுகோபால் வந்து அந்த கரையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடியதுல இத்தனை சமூகங்கள்ல ஒருத்தருக்கு கூட கொடுக்கலன்றதான் இப்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல எந்த சமூகத்துக்கு கொடுத்தாலும் நாங்கெல்லாம் அப்படி பிரிச்சுலாம் பாக்குறது இல்லை. இது பட்டினவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. 3மே பட்டினவர் சமூகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே மீனவரை தான் பார்ப்போம். யாருமே ஒருத்தர் கூட அந்த சமூகம் இந்த சமூகம்னு பாக்குறது இல்லை. இதே தவிர்த்து மற்ற சமூகங்களுக்கு கொடுத்திருந்தா கூட இங்க வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டினவர் சமூகத்தவர்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா மீன்பிடி தொழில இருக்கவங்களா பாரம்பரிய மீன்பிடி சமூகம் இது வந்து முற்காலங்கள்ல இதெல்லாம் ஒரே சமூகமா இருந்ததுதான் அப்படின்ற ஒரு புரிதல்லாம் இருக்க தவிர இந்த கடலும் கடற்கரை ஓரமும் வாழ்ந்த இந்த சமூகங்களுடைய இதுதானே தவிர மற்றபடி வந்து இது ஒரு சாதியாக அப்படி நம்ம பார்க்கல. அந்த வகையில வந்து ஒட்டுமொத்தமாக இத்தனை சமூகங்களையும் புறக்கணிச்சு அதாவது நாங்க வந்து குறைந்த நம்ம 10% சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம 5% போடுவோமே. இந்த கடலோரத்தில் வாழக்கூடிய 608 கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய இந்த சமூகம் வந்து ஒரு 5% தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தொகையை எடுத்தா கூட இன்னைக்கு 234 தொகுதிகளை வந்து ஒதுக்குறாங்க. விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கணும்? நீங்க வந்து ஒரு 12-13 சீட் வந்து ஒதுக்கணும் தானே இந்த கடலோரம் வாழக்கூடிய மீனவர்கள். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம ஏன் கேட்கிறோம்? நம்ம எல்லாம் வலியுறுத்துறோம்ல. ஏன்னா அந்தந்த சமூகங்களுக்கு அவருடைய எண்ணிக்கை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும். இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கிறோம். இடஒதுக்கீடை இந்த திமுக ஆதரிக்குது. திமுக இருக்கக்கூடிய அத்தனை முற்போக்கு இயக்கங்கள் ஆதரிக்கிறோம் தானே. ஏன்னா அந்தந்த சமூகங்களுக்கு அவங்களுக்கு போய் சேரணும். இது ஏதோ ஒரு சமூகம், குறிப்பாக பார்ப்பனிய சமூகம் வந்து எல்லாத்தையுமே கையில வச்சிருந்தாங்க. அவங்க தான் எல்லா இன்னைக்கு வரைக்கும் உயர் நீதிமன்றத்திலும் பல்வேறு மத்திய அரசு பதவிகள்லையும் வந்து அந்த சமூகம் தான் கைக்குள்ள வச்சிருக்குது. இது சாதாரண மக்களுக்கு போய் சேரணும், இதுக்காக தான் நாங்க போராடுறோம். இதைத்தானே அடிப்படையை அடிநாதமாக கொண்டு திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு அரசியல் கட்சியாக இருந்துட்டு இருக்கு. இதோட இந்த கட்சியோட அடிநாதம் என்ன? ஒடுக்கப்படுகின்ற பொருளற்ற சமூகங்களுக்கு சமூக நீதி வழங்கணும், அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கணும்ன்றதானே. இந்த சமூக அநீதியை நீங்க இப்ப நடைமுறைப்படுத்துறீங்கன்னா, இதை நீங்க கண்டுக்க மாட்டீங்கன்னா நீங்க யாருக்கானவர்கள்? நீங்க யாரு? எந்த பார்ப்பனர்களை நம்ம குறிப்பிடுறோமோ அந்த வகையறால தான் நீங்க நிக்கிறீங்க. இதுதான் எங்களோட இதுவா இருக்கு. இதை நீங்க உணராமல் அல்லது தெரியாமல் செய்யறது ஒண்ணு. இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, நம்ம தவற விட்டுட்டோம். ஒருவேளை நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தெரியாம தவறி போயிருக்கும். அவங்க தவறுதலாக இல்ல கட்சியில இப்போ இருக்கிற முன்னாள் எம்எல்ஏகளோ இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்களோ அவங்களுக்கு கூட தெரியலையா? இல்ல இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு கிடைச்ச தகவலின்படி நீங்க பட்டியலிடும் போதே தெரிஞ்சிருக்கும்ல. இது எப்போதும் வழக்கமா நம்ம ஒவ்வொரு பிரிவினருக்கும் அந்தந்த இடத்துல கொடுக்கறது தானே. கண்டிப்பா. அதே மாதிரி ஒருத்தர் வந்து எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல வந்து ஒரு வெற்றியை பெற்றவர். இன்னைக்கும் அந்த தொகுதிக்குள்ள அந்த மக்களுக்காக தொடர்ந்து களமாடக்கூடியவர் KP சங்கர். மிகுந்த செல்வாக்கு இருக்குது. இன்னைக்கு கள நிலவரங்கள்லாம் எடுத்தாங்க இல்லையா, தேர்தலுக்கு முன்னாடி வந்து கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தாங்கல்ல, அங்க வந்து எப்படி என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நீங்க பாக்குறீங்களா? பல இடங்கள்ல பல மாதிரியான முன்ன பின்ன இருந்தாலும் கூட அந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா வந்து வலுவா இருக்குது. அந்த எம்எல்ஏ மேல மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குன்றதா வந்துச்சு. அப்படி வந்த பிறகு கூட அந்த வேட்பாளர் நீங்க மாத்தி நீங்க யாருக்கு கொடுக்குறீங்க? ஒரு நான் ஃபிஷருக்கு கொடுக்குறீங்க. தமிழ்நாடு முழுவதும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தொகுதிகள்? இங்க 38 தொகுதிகள் வந்து கடலோரம் சார்ந்து இருக்கு, மீனவ வாக்குகள் சார்ந்து இருக்குது. அதுல 15 தொகுதிகளில் வந்து மீனவர்கள் எந்த பக்கம் வாக்களிக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றி பெறுவாங்க. 30 தொகுதிகளுக்கு மேல வெற்றி தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள் தான் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகளை சொல்றேன். மீனவர் வாக்குகள் இப்ப ராயபுரம் ஆர்கே நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மீனவர் தொகுதி. மீனவர்கள் தான் பெரும்பான்மையான தொகுதி. ஆனா எந்த கட்சியுமே மீனவருக்கு வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. அதிமுகவோ திமுகவோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பொதுவான மாற்று சமூகத்தவர்கள் தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். அதை கூட ராயபுரத்து திருவொற்றியூருக்கு பக்கத்துல தான் அது இருக்கு, ஆர்கே நகர் தொகுதி. அங்க வந்து நீங்க கூட்டணி கட்சி கொடுக்குறீங்கன்னா நீங்க ஆர்கே நகர் அவர் கொடுக்கலாமே. அது ஒரு மீனவர் தொகுதி. ஆனா நீங்க மீனவர்களுக்கு கொடுக்கறது இல்ல.
ஒரு மீனவருடைய வாய்ப்பை வந்து பறிக்கிறீங்க, நீங்க அங்க கொடுக்கலாமே. அதே மாதிரி நாகப்பட்டினம் பாத்தீங்கன்னா அங்க மாவட்ட செயலாளர் ஒரு மீனவர் தான். அவருக்கு வந்து அவருடைய நாகப்பட்டினம் தொகுதியை வந்து கூட்டணி கட்சி கொடுக்குறீங்க. இல்ல அந்த மாதிரி ஆட்கள் கூட கட்சியில பெரிய அளவுல அழுத்தங்களை கொடுக்க மாட்டாங்களா? இப்ப மாவட்ட செயலாளர் ஒரு ஃபிஷர்மேன் சமூகத்தில் உள்ளவரா இருக்கிறாரு. இப்ப அவருக்கு தெரியும்ல இந்த தொகுதியை கேட்டிருக்கலாம்ல. இல்ல அவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து எல்லாமே அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. நடைமுறையில் இருந்திருக்கும். அதே தொகுதியில மாவட்ட துணை செயலாளரும் மீனவர் தான். அவரும் அங்க வந்து பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெற்றவர். அங்க ரொம்ப செல்வாக்கு இருக்கிறவர் தான் மனோகரன் என்றவர். அதே மாதிரி கௌதமன் தான் அந்த மாவட்ட செயலாளர், டிஎன்ஓடிசியினுடைய சேர்மனா கூட இருக்கிறார். ஸோ இவங்க 2 பேரும் நல்ல களப்போராளிகள், அங்க பெரிய அளவுல செல்வாக்கானவர்கள். யாராவது ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கலாமே, ஒரு சீட்டு கொடுக்கலாமே. நீங்க அந்த கூட்டணி அந்த தொகுதி ஏற்கனவே மீனவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தொகுதி, நாகப்பட்டினம் தொகுதி. ஜெயபாலன் அண்ணனா இருக்கட்டும், கோடிமாரி அண்ணனா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக மீனவர்கள் வெற்றி பெற்றது, அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. இன்னைக்கு கூட்டணியில நீங்க கொடுக்குறீங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்தில் பக்கத்து தொகுதி அவங்க மாவட்ட நிர்வாகிகள் தானே, மாவட்ட செயலாளர் தானே, பக்கத்து தொகுதியை நீங்க கொடுக்கலாமே. இல்ல அப்போ இது தலைமைக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ திட்டமிட்டு இது எதுவும் பண்றாங்களா? இது இப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ தோணக்கூடியது அவங்க வந்து தெரிந்தே செய்வதாக இருந்தால் இது திட்டமிட்டு நடக்கிறதா பார்க்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய கடற்கரைகளை கையகப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை வந்து தொடர்ச்சியா வந்து இங்க இப்போ இந்த 4-5 வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. கார்பரேட் ரீதியா மாத்துறது. அதாவது முதல்ல அரசாங்கம் கையகப்படுத்துவது, அதாவது நீலக்கொடி திட்டம் என்ற பேர்ல ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா மெரினாவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல மெரினாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளை வந்து மூங்கில் காடுகள் மாதிரி வளைச்சு போட்டு பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ஒரு நீங்க போறீங்களா அங்க, அதே மாதிரி கோவளத்தை வந்து முதல் முறை அங்கதான் ஆரம்பிச்சாங்க இந்த நீலக்குடி திட்டம். அங்க வந்து நீங்க வந்து காசு கட்டி தான் உள்ள போக முடியும், நீங்க ஃப்ரீயா போக முடியாது. இங்கேயும் காசு கட்டி போறதுதான் அவங்களுடைய பிளான். ஆனா வந்து அதை உடனடியாக செயல்படுத்த இப்ப நாங்கெல்லாம் எதிர்க்கிறதுனால அதை உடனடியாக செயல்படுத்தினா மக்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு எதிர்ப்பு வரும். மீனவர்களை சமாளிச்சிடலாம். இப்ப அவங்க எங்களை வந்து ரொம்ப கிள்ளிக்கரையா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்றதான் நான் பாக்குறேன். பொதுமக்கள் மத்தியில இருந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க அது ஒரு எதிர்வினை வந்துருன்றதுக்காக வந்து இப்போ கமுக்கமா இருக்கிறாங்க. இப்போ வந்து காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. நாளடைவில் கோவளத்துல வாங்குற மாதிரி இங்கேயும் காசு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு இடத்துல காசு வாங்குவாங்க, இன்னொரு ஒரே திட்டத்துக்கு ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு இன்னொரு இடத்துல காசு வாங்காம இருப்பாங்களா? கண்டிப்பா அதுவும் நடக்கும். இது மட்டும் இல்ல ஆபத்து, இது அரசாங்கம் கையில வச்சிருக்குது இல்ல, நாளடைவில் இது கார்பரேட்டர்கள் கையில ஒப்படைக்கப்படும். இது எடுத்த உடனே கார்பரேட்டர் கிட்ட கொடுத்தா அது வந்து எதிர்மறை ஆகுன்றதுக்காக முதல்ல கொஞ்ச நாள் இவங்க வச்சிருப்பாங்க, அப்புறமா வந்து கார்பரேட்டர் கொடுத்துருவாங்க. இதுதான் திட்டம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா, இது 1985 இது சுற்றுலா மேம்படுத்த போறோம்னு சொல்லி வந்து இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி எடுக்கும் பொழுது எங்களுடைய மீனவர்கள் அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய கட்டுமரங்களையும் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது மீனவர்கள் பெரிய அளவில் போராடி அங்க இருக்கக்கூடிய அயத்திகுப்பம், மாட்டாங்குப்பம், அதே மாதிரி நொச்சிக்குப்பம் உட்பட அனைத்து மீனவ கிராமங்களும் ஒருங்கிணைந்து போராடி அன்னைக்கு 7 பேருடைய உயிரை கொடுத்து துப்பாக்கி சூடு நடத்தி இதே மீனவ நண்பர்கள் என்று வெளியே பீத்திக் கொள்கிற எம்ஜிஆருடைய அரசு அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தி 7 பேர் உயிரை பலி கொடுத்து அன்னைக்கு வந்து நாங்க வந்து எங்களுடைய உரிமையை நிலைநாட்டோம். குறிப்பாக அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக கலைஞருடைய ஏற்பாட்டின் பேர்ல எங்களுக்கு பின்துணையாக இருந்தார்கள். இந்த விஷயத்துல எம்ஜிஆருடைய இந்த அட்டூழியத்துக்கு எதிராக எங்களுக்கு துணையாக இருந்தவர் அன்றைக்கு கலைஞர். சரியா? அதே மாதிரி டிஆர் பாலு அவர்கள் தலைமையில ஒரு குழுவை எங்களுக்கு சட்ட ரீதியாக எங்களுக்கு வந்து பேக்கப் பண்றதுக்காக அனுப்பியிருந்தாங்க. எங்க மக்களுக்கு வந்து அவங்க பின்துணையாக இருந்தாங்க. இதுதான் வரலாறு. அன்னைக்கு கலைஞரால பாதுகாக்கப்பட்ட எங்களுடைய வாழ்விடங்கள் இன்றைக்கு அவருடைய வாரிசுகளாலே தாரை வார்க்கப்படுகின்ற ஒரு சூழல் வந்து வந்திருக்கு. சோ இவங்க வந்து கலைஞரால உருவாக்கப்பட்ட அந்த கொள்கை ரீதியான விஷயங்களுக்கு எதிராக இவங்க போற மாதிரி தான் இப்ப பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல எங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஏஆர்பி முனிசாமி அவர்களுடைய இதன் பேர்ல வந்து தீர்ப்புல வந்து மீனவர்களும் மீனவர்களுடைய படகுகளும் வலைகளும் தான் அந்த இடத்துக்கு அழகு, நீங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அழகு. அங்க கடற்கரைன்னா அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழக்கூடிய மீனவர்களும் அங்க அவங்களுடைய வலைகளும் படகுகளும் தான் அழகே தவிர நீங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சொன்னது. அதனால அங்க இருந்து அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதுக்கு மாறா இப்போ டெக்னிக்கலா இவங்க இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து இதை கையகப்படுத்துறதுக்கான வேலையை வந்து பார்த்து இடையில கூட பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தீங்க. லைட் ஹவுஸ்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். நாங்க தான் அந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா எங்களுடைய கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய சந்தை, மீன் சந்தைகள்,
மீன் சந்தைகளை அப்புறப்படுத்துவதற்காக ஒரு முயற்சி எடுத்தாங்க. மீன் சந்தை அதுக்கு முன்னாடி அந்த 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 பாதையினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். நானே அந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். அது அந்த இடம் ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அது எங்களுடைய மீனவருடைய படகுகளை நிறுத்தக்கூடிய, அதே மாதிரி வலைகளை காய வைக்கக்கூடிய, குறிப்பாக கொண்டு வரக்கூடிய மீன்களை விற்கக்கூடிய ஒரு பகுதி, சந்தை பகுதி. அந்த பகுதியில நீங்க அதனுடைய பேரலா இருக்கக்கூடிய ரோடு பாத்தீங்கன்னா, காமராஜர் சாலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ரோடை பாத்தீங்கன்னா, எங்களுடைய மீனவர் பகுதி வரைக்கும் நல்ல பிராடரா ரோடு இருக்கும். அதை தாண்டி சாந்தோம் சர்ச், அது மாதிரி அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கும் அந்த ரோடு. ஸோ அந்த நெரிசல் வந்து அதிகமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அங்க நெரிசலை உருவாக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை அப்புறப்படுத்தி, அந்த மதில்களை அப்புறப்படுத்தி ரோடை விரிவாக்கம் செஞ்சிருக்கணும். ஆனால் அது செய்யல. இங்க சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அவ்வளவு பெரிய ரோடு நாங்க கொடுத்துருக்கோம். எங்களுடைய அந்த அந்த சர்ச் இருக்கக்கூடிய பகுதியாகட்டும், பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய பகுதி, இது எல்லாமே மீனவர்களுடைய பகுதி, முச்சுப்ப மீனவர்களுடைய பகுதி. நாம கொடுத்ததுதான் அன்னைக்கு. அந்த இடத்த அவங்க வந்து விட்டு கொடுத்துருக்கணும். அவங்களுடைய பள்ளியில படிக்கக்கூடிய இதனால, அந்த பள்ளிகள்னாலதான் வந்து இந்த நெரிசலே வருது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இடங்கள் விட்டு கொடுக்குறது என்ன இருக்க போகுது. ஆனா அவங்க கிட்ட இவங்க எதுவும் கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, எங்க கிட்ட வராங்க வந்து இந்த கடற்கரை ஓரமாக ஒரு சாலையை போட்டுக்கிறோம், காலைல 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் நாங்கள் வந்து டிராஃபிக் அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் முதல்ல சம்மதிக்கல. ஏன்னா நீங்கள் வந்து ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி முதல்ல தலையை விட்டு அப்புறம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்த கையப்படுத்த பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இல்லை அப்படிலாம் இல்லை, இது உங்களுடைய பகுதியாக தான் இருக்கும், எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, உங்க பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசுனதுனால நாம 1 மணி நேரம் அனுமதி கொடுக்குறோம். நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் அந்த அனுமதி கொடுத்தது. நான் பிறகு பார்த்தீங்கன்னா அது 2 மணி நேரமும் மாத்துறாங்க. காலைல 2 மணி நேரம், அப்புறம் சாயங்காலம் 2 மணி நேரமா அதை மாத்துறாங்க. பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்ததுல இருந்து ஒரு 3 மாசம் டைம் கேட்டாங்க. 3 மாசம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க, இந்த மெட்ரோ ரயில் முடிவு வரைக்கும் இந்த பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, அதுக்கும் பெரிய பேச்சுவார்த்தை நடந்து தான் வந்து கடைசியில் வந்து நாங்கள் விட்டு கொடுக்குறோம். 3 மாசத்துக்கு விட்டு கொடுக்குறோம். 3 மாசம் முடிஞ்சு 3 வருஷமே ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து மெட்ரோ வேலைகள்லாம் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, சென்னை மாநகராட்சிக்குள்ள அந்த சாலையை வந்து பொது போக்குவரத்துன்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. பொது போக்குவரத்து சாலைன்னு மாத்துறாங்க. எங்களுடைய பயன்பாட்டு பகுதியை பொது போக்குவரத்தை மாத்துறது எங்களுக்கு எதிரான விஷயம். இது வந்து ஒரு சாம்பிள். இது போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கடற்கரைகளையும் கையப்படுத்துவதற்காக ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் ஆதாரமா உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஏற்கனவே ஏவா வேலு அவர்கள் தாமரை மாநாடுன்ற பேர்ல வந்து ஒரு மாநாடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசிய பேச்சுவார்த்தை கடல்சார் மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறு துறைமுகங்கள் அப்படின்றது வந்து தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாடு வரும். இப்போ பெரிய துறைமுகங்கள் தான் வந்து அதாவது கமர்ஷியல் ஹார்பர்ஸ் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வரும். ஃபிஷிங் ஹார்பர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கண்ட்ரோல். சிறு துறைமுகங்கள் சொல்லிட்டு இருக்கு, அந்த இடங்களும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். இந்த சிறு துறைமுகங்கள் அத்தனையுமே வந்து நாங்கள் பெருமுதலாளிகளுக்கு திறந்து விட தயாராக இருக்கிறோம், கையப்படுது நாங்கள் வந்து குத்தகை கூட தயாராக இருக்கிறோம். சிறு துறைமுகங்கள் மட்டும் இல்லை, மீனவ கிராமங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் புறம்போக்கு நிலங்கள் இருக்கு, இது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்க வந்து குத்தகை கூட தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே எங்களுடைய பயன்பாட்டு இடங்கள், எங்களுக்கு சொந்தமான இடங்கள், எங்களுடைய பயன்பாட்டு இடங்கள். இதை வந்து எந்த கன்சர்னும் இல்லாம இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பிஜேபியினுடைய இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபி கொண்டு வரக்கூடிய நாசகார திட்டங்களை எதிர்க்கிறோன்ற மாதிரி வெளியே வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை வந்து காட்டுறாங்க. ஆனா வந்து பிஜேபியே வந்து அவன் ஆளக்கூடிய மாநிலங்கள் இது செய்யல. குஜராத்லயோ மற்ற மாநிலங்களையோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையப்படுத்தல. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வந்து கடலோரம் சார்ந்த கடலும் கடற்கரையுமா பாத்தீங்கன்னா வந்து பல்வேறு இடங்களை வந்து பல்வேறு தனியார் முதலாளிகளுக்கு வந்து குத்தகை விட்டுருக்காங்க. பட்டா போட்ட மாதிரி நான் வேணா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து காமிக்கிறேன். கடலுக்குள்ளே பட்டா போட்ட மாதிரி பல்வேறு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பா ஸ்டெர்லைட் மாதிரியான வேதாந்தாவுடைய நிறுவனம், அதே மாதிரி ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள், பல்வேறு நிறுவனங்கள் வந்து அதானி உட்பட பல்வேறு நிறுவனங்கள் வந்து அதை எடுத்து இதுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பீங்கல்ல? நாம வந்து எதிர்ப்பு கொடுக்குறோம். சிஎம் சந்திச்சு கூட நம்முடைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஐஆர்எல் சம்பந்தமாக போகும்போது சிஎம் வந்து எங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா, ஆயில் அண்ட் கேஸ் மாதிரியான விஷயங்கள், கடற்காற்றாலை மாதிரியான விஷயங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து கண்டிப்பா நாம அதுக்கு வந்து துணையாக நிற்க மாட்டோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி கொடுத்தாரு. நம்ம அதை ஓப்பனா சொல்லி ஆகணும். சிஎம் வந்து எங்களுக்கு வந்து சாதகமா தான் சொன்னாப்ல. அதே மாதிரி இது வரைக்கும்
இப்படி தோணும் இல்ல நடைமுறைப்படுத்தணும்ன்றானா இல்ல வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இல்ல இது வரைக்கும் அந்த வேலைகள் நடக்கல. நம்ம அதை ஒருத்தங்களை எதிராக பேசணுன்றதுக்காக என்ன வேணா பேசணுன்றதுதான் இல்லை. உண்மையில நம்ம போய் சந்திக்கும் போது ஐஆர்எல் வரக்கூடாதுன்னு சொல்லி போய் சந்திக்கிறோம். ஐஆர்எல் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்விட பகுதிகளை எல்லாம் கையகப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய கனிமங்களை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க. அதன் மூலமாக பல்வேறு ஏற்கனவே ஐஆர்எல் மணல் எடுக்கிறதுனால அங்க கேன்சர் மாதிரியான பல்வேறு நோய்கள்னால மீனவர்கள் பெரும் மீனவர்கள் மட்டுமல்ல சமவெளி மக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதுக்கு எதிராக போய் சந்திக்கும் போது அவர் இது மட்டும் இல்லாமல் அதை நான் சொன்ன மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் எடுக்கிற விஷயமாகட்டும், கடல் காற்று மாதிரியான விஷயங்கள் மீனவர்களுக்கு எதிரான இந்த திட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அரசு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஸோ அதையும் நம்ம சொல்றோம். ஆனா இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ இந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா? அப்போ இதுல இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்றது வந்து இப்போ நாளைக்கும் இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது எங்களை சார்ந்தவங்க உள்ள இருந்தா தானே நாங்க போய் முறையிட முடியும். இப்ப அமைச்சரை போய் சந்திக்கிறோம், சிஎம் சந்திக்கிறோம்னா எங்களுக்கான ஒரு பிரதித்துவம் அங்க இருக்கும் போது அவங்க மூலமா தான் போய் சந்திச்சுதான் நம்ம பிரச்சனை சொல்லும் போது அதை உள்வாங்கி சிஎம் வந்து நமக்கு சாதகமா இருக்கிறார். நாம இன்னைக்கு சொல்றோம்ல, திமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல திமுக இருக்கணும்னு விரும்புறோம். அதே நேரம் எங்களுக்கான பங்களிப்பு வேணும்ன்றதை நாங்க கேட்கிறோம். அந்த எங்களை நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னா உங்களை நாங்க புறக்கணிச்சு தான் அந்த வழி என்னன்னு உங்களுக்கு காட்டணும்ல. கண்டிப்பா எங்களுக்கு செய்யலன்னா நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்வோம். அப்புறம் எஸ்டி பட்டியல்ல சேர்க்கிறதாவும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பட்டியலையும் வெளியிடல, வாக்குறுதிகள்ல பெரிய அளவுல இல்லை அப்படின்னீங்க. இதையும் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா மற்ற எல்லா கட்சியும்? இப்பதான் வந்து இது பண்ணி, அதாவது அதிமுக 2011 வந்து எங்களுடைய கோரிக்கை இது வந்து இன்னைக்கு நேற்று வந்த கோரிக்கை கிடையாது. நாங்களும் ஒரு 25 வருஷமா இது கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க தான் ஆரம்பிச்சோன்ற மாதிரி பார்த்தா உள்ள போய் தரவுகளை பார்க்கும்போது இது 100 வருட காலமாக இந்த கோரிக்கை இருந்துட்டு இருக்கு. மீனவர்களை வந்து பழங்குடி பட்டியலில் சேர்க்கணுன்ற கோரிக்கை வந்து இருந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து ஆரம்பிச்சிருக்க ஒரு விஷயம். குறிப்பா வந்து திமுகவை தொடங்கிய இங்க ராபின்சன் பூங்காவிலே வந்து ஜீவரத்னம் என்கிற மீனவருடைய பாதுகாப்போட அவருடைய தலைமையில் தான் வந்து அந்த மீட்டிங் நடக்குது. அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இங்க ரொம்ப ஆளுமையா இருக்கிறாங்க. காங்கிரசினுடைய குண்டர்கள் வந்து திமுக தாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல எங்களுடைய பகுதியில் நடத்துவோம்னு சொல்லி ராயபுரத்துல மீனவர்களுடைய பாதுகாப்போட தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு சென்னை மாவட்டத்துடைய தலைவராக இருந்தவர் வந்து ஜீவரத்னம் என்கிற மீனவர் தான். திராவிடர் கழகமாக இந்த கட்சி திராவிட கழகமாக இருக்கும் போது அவர் தான் மாவட்ட தலைவராக இருந்தார். ஒருங்கிணைந்த சென்னையினுடைய தலைவராக இருந்தவர் அந்த மீனவர் ஜீவரத்னம் தான். 30 தலைவர்கள் அவர் ஒருத்தர். அந்த முதல் பட்டியல் இருக்குல்லையே அதுல வந்து அவர் ஒருத்தர். சோ அப்படி ஒரு மீனவரால் தொடங்கப்பட்ட மீனவருடைய பாதுகாப்புல உருவாக்கப்பட்ட கட்சி இந்த திமுக. அந்த திமுக இன்னைக்கு மீனவர் இல்லைன்றதான் ஒரு அந்த ஜீவரத்னம் பெருமளவில் அந்த காலகட்டங்களில் இதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. காக்கா கலைஞர் மாதிரியான மண்டல் கமிஷனுடைய இதுவாக இருந்த தலைமையாக இருந்த அவரையெல்லாம் இங்கே வர வச்சு இதே ராபின்சன் பூங்காவை எடுத்துக்கூடிய ராயபுரம் பகுதிகளிலே மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். அப்பவே மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும். இது எங்களுடைய காலகட்டங்களில் நாங்களும் அந்த முயற்சிகள் எடுத்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த 2011 தேர்தலே வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அதிமுக தேர்தல் அறிக்கையில இந்த எஸ்டி பட்டியலை சேர்த்தாங்க. இப்போ வரைக்கும் அது அந்த பட்டியலில் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியாக அது இடம்பெற்று தான் இருக்கு எங்களுடைய கோரிக்கையாக, ஆதார கோரிக்கை. அதே மாதிரி திமுகவும் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து பழங்குடி பட்டியலை வந்து சேர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த 2026 தேர்தல் அறிக்கையில நாங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பழங்குடி பட்டியல் எங்களுடைய கோரிக்கை அங்க இல்ல, பரிசீலனையே இல்ல. அதை புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னா இப்ப மீனவனுக்கு வேட்பாளர்லையும் இடம் கொடுக்கல. இந்த பழங்குடி இந்த தேர்தல் அறிக்கையில வந்து மீனவர்களுக்கான என்னுடைய அடிப்படை ஆதார கோரிக்கை இருக்கிறது அதுதான், முதன்மை கோரிக்கை அதான். கச்சத்தீவு விஷயமும் அதுல இருந்து ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. கச்சத்தீவு மீட்பு அப்படின்ற விஷயமும் அதுல இருந்து ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆதார கோரிக்கையில் கண்டிப்பா நாங்க கச்சத்தீவெல்லாம் முக்கியமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கணுன்றது எங்களுடைய மெயின் பிரச்சனையே. அது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதும் எங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் என்ன, யாருடைய நுட்பத்தின் பேர்ல இது நடக்குது, அல்லது தமிழக முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த அச்சங்களை போக்குறதுக்கு அவங்க தான் நடவடிக்கை. தொடர்ந்து இந்த புறக்கணிப்போ இல்லை இப்போ வேட்பாளர் பட்டியலில் மறுபடியும் மீனவர் சமூகத்தில இருந்து ஒரு ஆள் பிரதிநிதித்துவமா இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன முடிவு எடுக்க போறீங்க, என்ன எடுக்க போறீங்க? தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், திமுகவுடைய தலைமைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த நீங்க சமூக நீதி பேசுறதுக்கே வந்து அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க சமூக நீதினு பேசுறீங்க இல்லையா, திராவிட மாடல்னு பேசுறீங்கல்ல, அந்த அந்த சொல்லாடலே வந்து
நாளைக்கு உங்க எல்லாராலையுமே அல்லது வரலாற்றிலே வந்து அது ஒரு வரலாற்று பிழையா மாறுது. மீனவர்களை ஒரு சமூகத்தை, ஒரு அடிப்படை சமூகத்தை, ஒரு குரலற்ற ஒரு சமூகத்தை வந்து நீங்க ஒட்டுமொத்தமா புறக்கணித்து அவங்களுக்கு எதிராக நீங்க செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சின்றது காலகால வரைக்கும் நீங்க உங்களுடைய தலைமுறை கடந்த பிறகும் கூட 100 ஆண்டுகளானாலும் 1000 ஆண்டுகளானாலும் இது வந்து ஒரு கரும்புள்ளியா உங்களுக்கு மாறும். திமுக என்ற கட்சிக்கே ஒரு கரும்புள்ளியா மாறும். அந்த கரும்புள்ளி ஏற்படாமல் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கு. அதே மாதிரி எங்களை நீங்க புறக்கணிக்கும் பொழுது உங்களை நாங்க தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரா இருந்தாலும் சரி, ஒரு புழுவா இருந்தாலும் நீங்க நசுக்கிறீங்கன்னா அது வந்து எந்திரிச்சு நின்று அவருடைய எதிர்ப்பை காட்டும். நாங்கள் எங்க எதிர்ப்பை காட்டுவோம். அது எப்படி காட்டணும்ன்றத உங்களுக்கு அந்த தேர்தல் முடிவுகளும் எங்களுடைய வேலைகளும் உங்களுக்கு காட்டும். 2026 தேர்தலில் அதுக்கான பலனை அனுபவிப்பாங்கன்றீங்க. யாரா இருந்தாலும், நம்ம திமுகன்னு இல்லை, கண்டிப்பா எந்த கட்சியா இருந்தாலும் நம்மளை புறக்கணிக்கும் போது அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பா. ஸோ இதுக்கான எதிர்ப்பா நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த எதிர்ப்பை காமிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறீங்களா? இதுல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த பிரச்சனையினுடைய இப்ப எங்களுக்கு இது பெரிய ஏமாற்றமாகவும் பெரிய டிப்ரெஷனாகவும் தான் இருக்குது. ஆனா அதை விட 2 மடங்கு மிகப்பெரிய அளவுல திமுக தொண்டர்கள், நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு கொந்தளிப்பை திமுக 2ஆம் கட்ட கீழ்மட்ட தொண்டர்கள்ட்ட பார்த்து கிடையாது. அவங்க எல்லாமே மீனவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே வந்து கொந்தளிச்சிருக்காங்க. அதாவது எம்எல்ஏ சீட்டை எதிர்பார்க்கக்கூடியவங்க இதுல வந்து மனமுடைந்து போறது ஒண்ணு இருக்கு. ஆனா சாதாரண மீனவர்கள் திமுகவை இத்தனை 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா திமுக காரணம் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான தொண்டர்களும் கூட அவங்களும் கூட கொந்தளிச்சு போயிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க அப்படி இருக்கு. நான் இருக்கக்கூடிய பகுதியே ரொம்ப திமுகவுடைய பேஸ். சொல்ல போனா மிசா காலகட்டங்கள்ல கலைஞருக்கு பாதுகாப்பாக ருச்சிகுப்பம் பகுதிகளில் மீனவர்கள் தான் இருப்பாங்க. மீனவர்கள் புடைசூழ தான் அவர் இருப்பார். கைதாகாமல் இது பண்றதுக்காக அங்க வந்து பாதுகாப்பு தான் இருப்பாங்க. ஸோ அப்படியான அவரோடு அந்த காலகட்டங்களில் இருந்தவங்களும் கூட ரொம்ப மனமுடைஞ்சு இருக்காங்க. இதுக்கு எதிர்வை ஆற்றணும்ன்றது வந்து அவங்களே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்கன்னா சாதாரண மக்கள் மத்தியில இது எந்த அளவுக்கு இந்த கொந்தளிப்பு இருக்குன்றதை உணரணும். இது திமுக காரங்க தான் மெயினா வந்து இதுல ரொம்ப ஆவேசமா இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எதிர்வினையா மாறும் அல்லது வரக்கூடிய தேர்தலில் வந்து இது பிரதிபலிக்குன்றதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க தவறுனா அதனுடைய இதை அவங்க தான் அனுபவிப்பாங்க. இல்ல போராட்டமா அடுத்த கட்ட நாங்க தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு போறோம். இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து அத்தனை தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள். இப்போ கூட்டணி கட்சிகளை நம்ம வந்து டார்கெட் பண்ணல, கண்டிப்பா வந்து அது பண்ணல. அது மாதிரி உள்பகுதியில வந்து நம்ம டார்கெட் பண்ணல. 234 தொகுதிக்கும் வந்து நம்ம இது பண்ற மாதிரிலாம் இல்லை. கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்களை அவர்களுக்கு எதிராக களமாடுவதுன்னு தான் இப்போது தீர்மானம் பண்ணியிருக்கோம். அது இந்த முடிவு எடுக்காத பட்சத்தில், திமுக தலைமை மீனவருக்கு சீட் ஒதுக்காத பட்சத்தில், கடைசி வரைக்கும் அவங்க அந்த இதில் வந்து வரலைன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழக்கூடிய, கடலோர மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகளை திமுகவுக்கு எதிராக எங்களுடைய அமைப்புகள் அத்தனை பேரும் பேசிட்டாங்க. மக்களும் அதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய சமவெளியில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மீனவர்களும் கூட நாங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்ற மாதிரி அவங்களும் கொந்தளிச்சு கிட்ட பேசுறாங்க. கண்டிப்பா வந்து நாங்களும் எதிர்வினை ஆற்றுவோன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து திமுக வந்து பரிசீலனை பண்ணணுன்றதை விரும்புகிறோம். தலைமை வந்து உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி திமுகவுக்கு துணையாக இருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள், குறிப்பாக திராவிடர் கழகம், பெரியார் திராவிடர் கழகம் மாதிரியான, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உட்பட இந்த மாதிரியான இயக்கங்கள் அத்தனை பேருமே இதுக்கு எதிர்வினை ஆற்றணும். ஏன்னா நாங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துறீங்க, ஜல்லிக்கட்டுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அங்க அந்த மக்கள் போராடக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை போது நாங்க வந்து நின்னோம். 2015 பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்கு பெருமழை காலத்துல வந்து நான் தான் 80 படகுகளை ஏற்பாடு பண்ணேன். மக்கள் வந்து வர்றதுக்கு தயங்கினாங்க. 2005 நடந்த வெள்ள காலகட்டங்களில் வேளச்சேரி பகுதிகளில் மீட்புக்கு போன மீனவர்கள் மீது சில தாக்குதல்கள்லாம் நடந்துச்சு. சில சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா அதனால வர்றதுக்கு தயங்கினாங்க. அமைச்சர் ஜெயபால் அவர்கள் அண்ணன் கேட்டுக்கிட்டது, நான் என்னோட அமைப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் படகு, நாட்டு படகு மீனவர்களை வந்து ஒருங்கிணைச்சு முதல்ல தாம்பரம் பகுதி பாதிக்கப்பட்ட போது ஒரு 25 படகு அனுப்புறேன். அடுத்தது டிசம்பர் மாதம் நடந்த பெருமழை காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 80 படகுகள் அனுப்பி அன்னைக்கு மீட்பு பணிகளை நாங்கள் தான் ஈடுபட்டோம். இது தமிழ்நாடு இங்கே மட்டும் இல்லை, தூத்துக்குடியாக நடந்த பெருமழையாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பெருமழையாக இருந்தது, மீனவர்கள் உடனடியாக அந்த களத்துக்கு வந்து மீட்கக்கூடிய வேலையை செய்யணும். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சமவெளி மக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது.
கண்டிப்பாக அது மாதிரி இந்த முற்போக்கு இயக்கங்கள் சொல்லக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சமூக நீதிக்கு எதிரான இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக தட்டி கேட்கணும், எங்களுக்கு துணையாக நிற்கணும்ன்றதையும் கேட்கணும். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கும் உங்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறதுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி.